உலகில் நல்லதும் கெட்டதும் கலந்தே இருக்கின்றன. பாம்பைப் போல விவேகமாயும் புறாவைப் போல சாந்தமாயும் தீமையை நன்மையால் வெல்லுங்கள். The righteous will shine like the sun in the kingdom of their Father. நேர்மையாளர் தம் தந்தையின் ஆட்சியில் கதிரவனை போல் ஒளி வீசுவர். தீயவை செய்தார் கெடுதல் நிழல் தன்னை வீயாது அடியுறைந்தற்று. The church is in need of constant reformation. Do not let evil defeat you. Instead, conquer evil with good. ரோமையர்கள் திருமுகம் 12ஆம் அதிகாரம். இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரி, அன்பார்ந்த தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, மறுபடியும் இன்றைய நற்செய்தியிலே பயிரும் களைகளும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்னும் சற்று ஆழமாக சிந்திக்க, தீமைகள் நிச்சயமாக கண்டிப்பாக இந்த உலகில் நம்மோடு இருந்து கொண்டுதான் இருக்கும். அவைகளை நாம் மேற்கொள்ள வேண்டும். இவைத்தான் துவக்கத்தில் சொல்லப்பட்ட மேற்கோள்கள் நமக்கு எடுத்துரைக்கின்றன. சமீபத்தில் நான் இந்த ஆதார் கார்டு, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் கணக்கெடுக்கும் பணி நடைபெறுகிறது. போட்டோ எடுத்தார்கள், கண்களை தனியாக போட்டோ எடுத்தார்கள், 10 விரல்களையும் அதன் ரேகைகளை வைத்து கணனியிலே பதிந்து கொண்டார்கள். நிச்சயமாக இவைகள் எல்லாம் தேவை. பாருங்கள், அந்த காலத்தில் கூட சூசையப்பரும் தேவதாயும் தாங்கள் வாழ்ந்த நசரேத்திலிருந்து பெத்லகேமுக்கு சொந்த ஊருக்கு சென்று கணக்கெடுப்புக்கு உதவினார்கள். இப்பொழுது நான் சொல்ல வந்த கருத்து எதற்கென்றால், இவ்வளவு தூரம் 10 கை விரல் ரேகைகளை எல்லாம் பதிந்து ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட குறியீடுகள் எதற்காக? ஒரு மனிதனை கண்டுபிடிக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக இவைகளை வைத்து கண்டுபிடிக்கலாம். குற்றம் செய்தாலோ அல்லது நாட்டிற்கு தேவைப்பட்டாலோ அல்லது பல காரியங்களுக்காக. திருடர்கள் 2-3 பேர் ஒரு வங்கிக்கு சென்று கொள்ளையடிக்கின்றார்கள். கொள்ளையடித்து விட்டு அவசரமாக திரும்புவதற்கு எத்தனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒருவன் மட்டும் என்ன செய்கின்றான்? அமர்ந்து தன்னுடைய காலால் அந்த இரும்பு பெட்டியினுடைய பூட்டை பூட்டிக் கொண்டிருக்கிறான். என்னப்பா செய்யற அப்படின்னு. போலீஸுக்கு கொஞ்சம் மண்டை காய வைக்கிறேன் அப்படின்னு. போலீசார் குழம்பிக் கொள்ளட்டுமே, நான் காலால பூட்டுறேன், இது யாருடைய கைரேகைன்னு சொல்லிட்டு அவங்க தேடிக்கிட்டு இருப்பாங்க, அலையட்டும். குற்றம் செய்வதிலே, திருடு செய்வதிலேயே எவ்வளவு புத்திசாலித்தனம் பார்த்தீர்களா? ஆக தீமையானது வலிமையானது. எப்படி வேண்டுமானாலும் இந்த தீமைகளை மனிதன் உருவாக்கி கொள்ள முடியும். ஜப்பானில் ஒரு வகையான தண்டனை எதிரிக்கு கொடுப்பார்களாம். 2 கை தோலையும் உரித்து விட்டு இந்த 2 கையும் சேர்த்து வச்சு கட்டிடுவாங்க. 2 வாரம் கழிச்சு கட்டை பிரிச்சா கை பிரிக்க முடியாது, ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கும். இதுதான் தண்டனை. அவன் தப்பிக்க முடியாது, எங்கேயே கடை. மனிதனுடைய வக்கரத்துக்கு எல்லையே இல்லை. இன்று நாம் இந்த குற்றங்களை பார்த்து அதைரியப்படவோ அல்லது முகம் சுளிக்கவோ அல்லது கரித்து கொட்டவோ, என்ன உலகம் இது என்று சொல்லிக் கொண்டிருப்பதில் பயனில்லை. சென்ட் தெரேசா ஆஃப் அவிலா கூறுகின்றார், கிரைஸ்ட் ஹாஸ் நோபடி ஆன் எர்த், நோ ஹேண்ட்ஸ், நோ ஃபீட் பட் யுவர்ஸ். இயேசுவுக்கு வேறு யாரும் இல்லை, கைகளோ கால்களோ இல்லை, நீயும் நானும் தான் அவருடைய கைகள் கால்கள். இயேசுவின் பணியை செய்ய
அந்த நற்பணியை ஆற்ற உலகமெங்கும் சென்று நற்செய்தி அறிவிக்க நல்லவைகளை செய்வதற்கு நீயும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். செய்வோமா? நல்லவைகளை செய்வதற்கு நாம் இயேசுவின் தூதர்களாக, இயேசுவின் மக்களாக இருக்க வேண்டும். இதைத்தான் செயின்ட் ஜூலியன் ஆஃப் டாலடோ கூறுகிறார். The man who strives to live must die, whereas the man who does not strive to avoid sin has to live eternally. சற்று புரிந்து கொள்ள கடினமான வார்த்தைகள். வாழ வேண்டுமா? நீ சாக வேண்டும். இயேசுவினுடைய பல வகையான கான்ட்ரடிக்டரி சேயிங்ஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் அமைவன, ஆனால் அவைகள் எதிர்மறை அல்ல. உன்னை நீ இழந்தாயானால் நீ இறைவன் அருளை பெறுவாய். இழப்பவரே தலைவர். ஆக இப்படி நீ வாழ்க்கைக்கு, இந்த வாழ்வுக்கு இழந்தாயானால் இந்த விண்ணக வாழ்வை சுதந்திரித்துக் கொள்ளுகின்றாய். அப்படி இல்லை என்றால் நீ இங்கேயே இருந்து உன்னுடைய பாவங்களுக்கு பரிகாரம் செய்யும் வரைக்கும் வாழ வேண்டும் என்பது இதனுடைய அர்த்தம். இதை ஒட்டிய தமிழ் செய்யுள் ஒன்று. நிழல் ஆவன என்றும் நீங்கா பிறவி நிலை கெடுத்து களலா வினைகள் கலற்றுவ கால வனம் கடந்த அழலார் ஒளி என காண்க இறைவன் அடித்தளமே. அதே ஆங்கில வார்த்தைகளை மூதாதையர் இப்படி தமிழிலே சொல்லியிருக்கிறார்கள் பாருங்கள். பிரமத சகோதரர்களுக்கெல்லாம் பல பிறவிகள் எடுத்து பிறகு வாழ்வின் அதனுடைய பயனை அடைவது என்பது அவர்களுடைய சித்தாந்தம். ஆனால் நமக்கு இந்த ஆன்மா இறைவனால் படைக்கப்பட்டது. இந்த உடல் அழிந்தாலும் இந்த ஆன்மா இறைவனை நோக்கி சென்று என்றும் அவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த நீங்கா பிறவியை அடைவதற்கு உன்னுடைய நிலையை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய, உன்னால் கலற்றிவிட முடியாத வினைகள், பல வகையான தீவினைகள், இவைகளை இந்த காலத்திலே நீ அழுது பிராயச்சித்தம் செய்து ஒளியாக இருக்கக்கூடிய இறைவனுடைய பாதத்தில் வந்தடைந்தால் இவைகளை காண்பாய் என்பதும் இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறத்தக்கது. இந்த நல்வினையும் தீவினையும் பயிரும் களைகளும் என்றும் இருக்கும். அதைரியப்படாதே, ஏமாந்து போகாதே. இயேசுவினுடைய வாழ்க்கை நெறிகள் பாம்பை போல விவேகம், புறாவை போல சாந்தம். மிக மிக அருமையாக நமக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையின் இந்த வழிமுறைகளை, நெறிமுறைகளை ஆண்டவரிடம் தினம் தினம் பெற்றுக்கொள்வோம். Church is in need of constant reformation. இந்த திருச்சபை தினம் தினம் தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். மறைக்கல்வி வகுப்புகளை அருட்சாதனங்கள் வாங்குபவர்களுக்கு தினம் தினம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். திருமண தயாரிப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். நல்ல படித்த பிள்ளைகள். அப்போ ஒருத்தர்கிட்ட கேட்ட, கிறிஸ்துவை மையமாக கொண்ட குடும்பம், அதான் பாடம். கேள்வி கேட்டேன், வாட் இஸ் தி சென்டர் ஆஃப் த சர்ச்? வாட் இஸ் தி சென்டர் ஆஃப் தி சர்ச்? யோசித்து பாருங்கள் என்ன பதிலாக இருக்கும். பீடம், நற்கருணை பீடம், நற்கருணை, ஆண்டவர், இப்படி பல பதில்கள் நாம் சொல்லலாம். அல்ல, பதில் அந்த வார்த்தையிலேயே இருக்கிறது பாருங்கள். முதலில் ஒரு சிஹெச், அப்புறம் ஒரு சிஹெச், நடுவில் இருப்பது யூ ஆர். நீதான் திருச்சபையினுடைய மையம், நாம் தான் திருச்சபையினுடைய மையம். ஆகவே திருச்சபையின் மக்களாக இருக்கின்ற நாம் தினம் தினம் ஆண்டவருடைய அருளை பெற்று நம்மையே புதுப்பித்துக் கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு புதுப்பித்தலை தான் நாம் வழிபாட்டில், அருட்சாதனங்களில், அருள்வாக்கு படிக்கும் பொழுது நம்முடைய சிந்தை தூய்மை பெறுகிறது, தெளிவு பெறுகிறது, திடம் கொள்ளுகிறது. துணிவுடன் இந்த வாழ்க்கையை எதிர்நோக்கி வாழ தெம்பை பெறுகிறோம். அத்தகைய மனநிலையில் இறைவனை பார்த்து செபிப்போம், முழந்தால் இருப்போம். God our Father, Lord of the harvest, increase our faith in your presence
in us and in the world, and in your wise guidance of humanity towards salvation. தந்தையும் அறுவடையின் ஆண்டவருமாகிய இறைவா, இவ்வுலகிலும் எங்களின் வாழ்விலும் உம் வல்லமையான பிரசன்னத்தின் மீதும் விண்ணகம் நோக்கி மக்களை வழி நடத்துதலின் மீதும் விசுவாசத்தை அதிகமாக்கிறோம். உம்முடைய மந்தையின் ஆடுகளாக நாங்கள் நடக்கவும் வாழவும் எங்களுக்கு வேண்டிய தெம்பை தந்திரலும், தெளிவை தந்திரலும், துணிவை தந்திரலும். ஆயிரக்கணக்கான மக்கள் இன்னும் தொடர்ந்து விசுவாசத்துடனும் நம்பிக்கையுடனும் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். உடைய மன்றாட்டுக்களை கேட்டருளும், அவளை தயவாய் கண்ணோக்கியருளும். நிறைந்த ஆசிரை பெற்ற மக்களாக வாழ வளர உதவியருளும். ஏற்று வரமருளும் இறைவா, காக்கும் கரங்களினால். ஆமென். அன்பர்களே, ஒவ்வொரு வீடியோவின் கீழும் மறையுரை விளக்கங்கள் உள்ளன. படித்து பயன்பெறுங்கள். நன்றி. வணக்கம்.